ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் நல்ல சமாரியனின் அர்ப்பணிப்பு 30ஆம் நாள் தியானத்திற்கு அன்புடன் அழைக்கிறேன். குற்றம் பிடிக்கும் நோக்கில் ஒரு திருச்சட்ட அறிஞர் இயேசுவை பார்த்து, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பதில் திருச்சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது? கடவுளை நேசிக்க வேண்டும், உனக்கு அடுத்திருப்பவரையும் நேசிக்க வேண்டும் என்ற பதில் முன்வைக்கப்படுகிறது. எனக்கு அடுத்திருப்பவன் யார் என்ற கேள்வியுடன் இக்கதை ஆரம்பமாகிறது. அயலவனின் வரம்பு எல்லை எது? அயலவரையும் ஏனையவரையும் எல்லை பிரிக்கும் வரம்பு எது என்பதுதான் இவரின் கேள்வி. யூதர்கள் தமக்குள் பல எல்லையை வகுத்திருந்தனர். அந்த எல்லையை தாண்டியவர்கள் பாவிகள், இருளின் மக்கள் என கருதப்பட்டார்கள். ஆனால் பிறர் அன்பு கொள்கை என்பது எல்லையை தாண்டியது என்பதனை இயேசு இங்கு சுட்டி காண்பிக்கிறார். நீங்கள் உங்கள் எல்லைக்குள் வைத்திருப்பவர்கள் காயப்பட்டவனை கண்டு விலகி போனார்கள். ஆனால் உங்கள் பிறர் அன்பு கொள்கைக்கு அப்பாற்பட்ட நீங்கள் நினைக்காத ஒருவரே அந்த அன்பு பணியை செய்தார் என்பதை இங்கு கூறுகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை பற்றிய தெளிவான விளக்கத்தை நமக்கு தருகிறது. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் மகிழும் என காண்கிறோம். இந்த அன்பின் வடிவம் நீங்கள் நிராகரிக்கிற புறம் தள்ளிய சமாரியனிடம் இருக்கிறது, அவனே அயலவன் என்கிறார். திருச்சட்ட அறிஞனால் பதில் கூற முடியவில்லை. இறையரசின் விழுமியங்களின் ஆழத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிலை வாழ்வுக்காக தான் தன்னையும் தன் நிலையையும் மாற்ற வேண்டும் என்பதை இங்கு கற்றுக்கொள்கிறார். இக்காலங்களில் நாமும் நம்மை திரும்பி பார்ப்போம். கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப எம்மை மாற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.